புதுவையில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் நீட் அல்லாத பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நடைபெற்று வருகிறது. கடந்த 8ஆம் தேதி முதல் சென்டாக் இணையதளம் மூலம் மாணவ மாணவிகள் விண்ணப்பித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் 9,993 இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வருகின்ற 22ஆம் தேதி வரையில் பெறப்பட உள்ளன. முழுமையான விண்ணப்பங்கள் சென்டாக் அலுவலகத்தால் பெறப்பட்டு வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. இதையடுத்து திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியலானது ஜூன் 9ஆம் தேதி வெளியிடப்படும். பின்னர் நீட் அல்லாத படிப்புகளுக்கான முதற்கட்ட மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு முன்னுரிமை ஆவணங்கள் ஜூன் 11ஆம் தேதி வரையில் பெறப்பட உள்ளன. ஜூன் 13ஆம் தேதி இறுதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். தொடர்ந்து ஜூன் 15ஆம் தேதி இணையதளம் மூலம் கலந்தாய்வு நடத்தி கல்லூரி சேர்க்கைக்கான உத்தரவு வழங்கப்பட்டு ஜூன் 26ஆம் தேதியில் மாணவர்கள் கல்லூரிகளில் சேரும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் நீட் அல்லாத படிப்புகளுக்கு ஜூன் 24ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட கலந்தாய்வு பதிவுகள் தொடங்கும். ஜூன் 26ஆம் தேதி வரையில் பதிவு செய்யலாம். ஜூன் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட கலந்தாய்வு முடிந்து ஜூலை 5ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு 3ஆம் கட்ட கலந்தாய்வும் நடத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். புதுச்சேரி அரசு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களை எடுத்துச் செல்வதற்காக எந்த ஒரு பள்ளியிலும் எந்த ஒரு குழந்தைக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது, மீறினால் சிறார் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் அனைத்து பள்ளிகளிலும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் மற்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைத்திட வேண்டும். துவக்க நிலையில் NCERT அல்லது மாநில பாடத்திட்டமாக SCERT பரிந்துரைத்த புத்தகங்கள் மட்டுமே பின்பற்றப்பட வேண்டும் எனவும், மாணவர்கள் கொண்டு செல்லும் புத்தக பைகளின் எடை குறைவாக இருத்தல் வேண்டும் என்றும், புதுச்சேரி அரசு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களை எடுத்துச் செல்வதற்காக எந்த ஒரு பள்ளியிலும் எந்த ஒரு குழந்தைக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அல்லது புறக்கணிக்கப்படக்கூடாது. இதனால் மனம் அல்லது உடல் ரீதியான துன்பம் ஏற்படும்படி செய்தால் சிறார் நீதி சட்ட விதிகளை மீறியதாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே அனைத்து தனியார் பள்ளிகளும் இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. 2ஆம் நாள் கம்பன் விழாவில் பல்வேறு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு JVS அறக்கட்டளை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெறும். இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பகுதியைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொள்வார்கள். இதில் தமிழ் அறிஞர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும். அந்த வகையில் 2ஆம் நாள் விழா கலையரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் JVS அறக்கட்டளை சார்பாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசீலிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் மகன்கள் JVS ஆறுமுகம் மற்றும் சந்திரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். முன்னதாக நடைபெற்ற இளையோர் அரங்கத்திற்கு முத்துக்கருப்பன் பார்வதி அறக்கட்டளை நிறுவனர்கள் பழனி அடைக்கலம் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பேராசிரியர் செவாலியை சச்சிதானந்தம் சாரதா அறக்கட்டளை சார்பில் வழக்காடு மன்றம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை நிறுவனர் சச்சிதானந்தம் முன்னிலை வகித்தார். நடுவராக கம்பவாதி இலங்கை ஜெயராஜ் இந்து தீர்ப்பினை வழங்கினார். முன்னதாக இந்திரஜித்தின் போர் முறை அறமற்றது என்ற பொருளில் வழக்கு தொடுப்பவராக மாதவும் மறுப்பவராக சண்முக வடிவேலுவும் இருந்து வழக்காடு மன்றத்தில் வழக்காடினர். இந்த நிகழ்ச்சியில் கம்பன் கழக தலைவர் செல்வகணபதி, செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் மற்றும் கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வேட்டையின் படப்பிடிப்பு முடிந்து கேரவனில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கி வரும்போது அவரை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு தலைவா தலைவா என முழக்கமிட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. தமிழ் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டு வரும் ரஜினிகாந்த் தற்பொழுது வேட்டையின் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் பல்வேறு வெளிநாடுகளில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த திரைப்படம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் சண்டை காட்சிகள் நடைபெற்று வருகிறது. வெளிநாட்டவருடன் ரஜினிகாந்த் சண்டையிடும் காட்சிக்கான படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் படப்பிடிப்பு முடிந்து கேரவனில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கி வரும் பொழுது அவரை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு தலைவா தலைவா என முழக்கமிட்டனர். ரசிகர்கள் கூட்டத்தில் நடந்து சென்ற தனது காரில் ஏறிய ரஜினி பின்னர் திறந்த காரில் நின்றபடி ரசிகர்களுக்கு கையை அசைத்தபடி புறப்பட்டு சென்றார். இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது.
புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள்பேட்டையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்த பள்ளியில் 142 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினர். இதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். மாணவிகள் ஹர்ஷினி 494 மதிப்பெண்களும், கமலிகா, சந்தியா, வர்ஷினி ஆகியோர் 493 மதிப்பெண்களும், அனுதா, லட்சுமி 492 மதிப்பெண்களும் பெற்றனர். 18 பேர் 475 மதிப்பெண்களுக்கு மேலும், 27 பேர் 450 மதிப்பெண்களுக்கு மேலும், 47 பேர் 400 மதிப்பெண்களுக்கு மேலும் பெற்றனர். தமிழில் 48 பேர் 90 மதிப்பெண்களுக்கு அதிகமாகவும், ஆங்கிலத்தில் 97 பேரும், கணிதத்தில் 40 பேரும், அறிவியலில் 43 பேரும், சமூக அறிவியலில் 41 பேரும் 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை விவேகானந்தா கல்வி குழும தாளாளர் செல்வகணபதி எம்பி, பள்ளியின் முதன்மை முதல்வர் பத்மா, முதல்வர் கீதா ஆகியோர் பாராட்டினர். புதுவை 45 அடி சாலையில் திடீரென வாகன சோதனையில் ஈடுபட்ட பெரியகடை காவல்துறையினரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநிலத்தில் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் பெருகி வருவதால் காவல்துறை கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக காவல்துறை பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரியகடை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மற்றும் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் காவல்துறையினருடன் சேர்ந்து பல்வேறு சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் 45 அடி சாலை தமிழ்ச்சங்கம் அருகே திடீரென இருசக்கர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரில் இணையதளத்தின் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய கோரி 22,55,000 ரூபாய் நூதன மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்து வந்தார். அவரிடம் முகநூல் மூலம் பழக்கமான மர்ம நபர் தாங்கள் பங்குச்சந்தை முதலீடு தொடர்பாக கட்செவி அஞ்சல் குழு வைத்திருப்பதாகவும், அதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் எனவும் கூறினாராம். இதை நம்பிய தொழிலதிபர் 22,55,000 ரூபாய் பணத்தை முதலீடு செய்துள்ளார். இதற்கு அதிக லாபம் கிடைப்பது போல் இணையதளத்தில் தெரிய வந்துள்ளது. லாப பணத்தை அவர் எடுக்க முயற்சித்த போது எடுக்க முடியவில்லை. அப்போது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தொழிலதிபர் இது குறித்து புதுச்சேரி இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இது தொடர்பாக இணையதள குற்றப்பிரிவு ஆய்வாளர் கீர்த்திவாசன் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார். புதுச்சேரி பகுதியில் கடந்த 2 மாதங்களில் இணையதள பங்குச்சந்தையில் 5 பேரை ஏமாற்றி 3,45,00,000 ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முருங்கம்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கிய வழக்கறிஞர் ஐயப்பன் நன்கு படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களான நோட்டு, பேனா, ஸ்கூல் பேக், புத்தகம், வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களையும் மாணவர்களுக்கு வழங்கினார். மற்றும் மாணவர்களிடம் நன்கு படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களால் எந்த சூழ்நிலையிலும் கல்வி உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கே முதலிடம் வழங்கப்படும் எனவும் அதன் பிறகே மற்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அதிமுகவினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் அதிமுகவினர் மாநிலம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 108 தேங்காய் உடைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், அதிமுக மாநில நிர்வாகி கணேசன் உட்பட அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.